Hello everyone, welcome back. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். புதுசா இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது எந்த நாள் ஓட்டணும், இல்ல சில பேருக்கு எந்த டைமிங்கில் ஓட்டணும் அப்படின்னு தெரியாது. சில பேர் வந்த புதுசுல வண்டி போட்ட புதுசுல 24 ஹவர்ஸ் உட்காந்து ஓட்டுறது, மாசம் ஃபுல்லா ஓட்டுறது 24 ஹவர்ஸ், அந்த மாதிரி ஓட்டி உடம்ப கெடுத்துக்கிறது, அந்த மாதிரி வண்டியிலே உட்காந்து இருந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்கறது உண்டு. ஆனா எந்த மாதிரி ஓட்டினா நம்மளுக்கு செட் ஆகும், டே ஃபுல்லா ஓட்டணுமா, எத்தனை மணி நேரம் ஓட்டணும், எந்த நாள் ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க. அதுக்குண்டான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் தி நியூ வீடியோ. இப்படி புதுசா அட்டாச் பண்ணி இல்ல புதுசா இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய கால் டாக்ஸில அட்டாச் பண்ணி வைப்பாங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன் டாக்ஸின்றதுனால ஆன்லைன் டாக்ஸில அட்டாச் பண்ணி வச்சு ஓட்டுவாங்க. அவங்க ஆப்பிள் என்ன காமிக்குதோ அந்த ஃபேர் வாங்கி ஓட்டிட்டே இருப்பாங்க. ஆப்பிள் புக்கிங் வரலன்னாக்கா அவங்களுக்கு புக்கிங் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பர்சனல் கஸ்டமர்ஸ் இருக்காது. நம்ம முன்னாடி பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நம்மளோட டாக்ஸி பிசினஸ்ன்றது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வண்டி போட்டு ஒரு தொழில் செய்யறோம். அப்போ அதுக்குண்டான செல்ஃப் கஸ்டமரை நம்ம உருவாக்கி வைக்கணும்ன்றது நம்மளோட அவசியம் தான். இந்த டாக்ஸிங்க புக்கிங் தரலன்னா கூட நம்மளுக்கு செல்ஃப் புக்கிங் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சுன்னா நம்மளால சமாளிச்சு போக முடியும். அது இல்லாம இந்த ஃபீல்டுக்கு வரவங்க முதல்ல கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம். நம்மளுக்கு வண்டி போட்டாச்சுன்னா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், 12 ஹவர்ஸ் ஓட்டினா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், 24 ஹவர்ஸ் ஓட்டினா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், அப்படி மந்த்லி எவ்வளவு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் செலவெல்லாம் போக, அப்படின்ற ஒரு தோட்டில தான் இந்த வண்டி வாங்கி போட்டு உள்ள வராங்க. இப்படி எந்த ஒரு பிசினஸ் ஆகட்டும், டாக்ஸி பிசினஸ் இல்லாம எந்த ஒரு பிசினஸ் ஆக இருக்கட்டும், நம்ம இந்த பிசினஸ்ல இறங்கும் போது நம்ம லாபம் எவ்வளவு கிடைக்கும்ன்றது முன்னாடியே எதிர்பார்த்துட்டு போறதை விட, நம்ம எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் நம்ம தொடங்கிடணும், ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகலான்றதுல தான் இருக்கு அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகுமா இல்லையான்றது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி டாக்ஸி நம்ம ஃபுல் டே ஓட்டுவாங்க, புதுசா வரவங்க ஃபுல் டே ஓட்டுவாங்க, இல்ல 24 ஹவர்ஸ் மாசக்கணக்கில் ஓட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் சரியா வரல அப்படின்ற பட்சத்துல அவங்க சில பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க, என்ன எப்படி ஓட்டுறது, எந்த டைமிங்ல ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டவுட் தான் நம்ம இது கிளியர் பண்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம 24 ஹவர்ஸ் உட்காந்து ஓட்டுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு இல்லை. ஏர்னிங்ஸ் வரும், கிலோமீட்டர் ஓடும். நம்மளுக்கு ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாகும். அப்படி கம்மியாகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சர்வீஸ், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் போகும்போது நம்ம கிட்ட இருந்து நம்ம கொஞ்சோண்டு சம்பாதிச்ச அமௌண்ட் கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எந்த டைமிங்கில் ஓட்டணும், எந்த நாள் பார்த்து ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒர்க்கிங் டேஸ், அதாவது ஆஃபீஸ் டைம் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் டைம்ல காலையில பீக் அவர், ஈவினிங் பீக் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம் பீக் அவர் நாம மாஸ்ட்லி அவாய்ட் பண்ணாம ஓட்டினாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மார்னிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா 8 o'clock இருந்து 11 o'clock, 8 o'clock இருந்து 11 o'clock பீக் அவரா இருக்கும். இந்த டைம்ல கொஞ்சம் ஃபேர் மற்ற டைமை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது இல்லாம ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பீக் அவர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணிலிருந்து முன்னாடிலாம் 4 மணிலிருந்து பீக் அவர்னு சொல்லிட்டு ஃபேர் கொஞ்சம் ஏற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5 மணிலிருந்து 9 o'clock வரைக்கும், சில டாக்ஸில பாத்தீங்கன்னா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் அப்படியே ஒரு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஒரு மணி நேரம் முன்ன பின்னே இருக்கும். அந்த டைமிங்ல இப்ப கொஞ்சம் பீக் அவரா இருக்கும். அந்த டைம்ல ஃபேரும் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நாம மேக்சிமம் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த டைம்ல போய் நம்ம கேஸ் அடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் வேஸ்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அது ஏர்னிங்ஸ் அடிவாகும். மேக்சிமம் இந்த ஈவினிங் பீக் அவர் தான் மெயினா நம்ம அவாய்ட் பண்ணாம எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வரும். காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங்னா கொஞ்சம் மூவ்மெண்ட்லேயே இருந்துட்டு இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும், மற்ற சிட்டிஸ்ல எப்படின்றது தெரியாது. ஈவினிங் ஆல்ரெடி டிராஃபிக் தான். இப்போ என்னன்னா மெட்ரோ ஒர்க்கு, ட்ரைனேஜ் ஒர்க்கு எல்லாமே ஒரே டைம்ல நடக்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் தான், கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அதனால பீக் ஹவர்ல கொஞ்சம் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. அதே போலதான் பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பீக் ஹவர்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில நாட்கள் பாத்தீங்கன்னா பீக் ஹவர்ல கூட மட்டமான ஃபேவர் தான் கொடுப்பாங்க. 12 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி சில ரேட்டு கொடுக்கறது உண்டு சில டேஸ்ல. ஏன்னா அந்த டேஸ்ல ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு புக்கிங்ஸ் கம்மியா இருக்கும். டோட்டல் எந்த டாக்ஸியாக இருக்கட்டும், நம்மளுக்கு டோட்டல் புக்கிங்ஸ் வர்றது பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். கஸ்டமர் கம்மியா புக் பண்ணும்போது நிறைய வண்டிங்க இருக்கும். அப்போ டிமாண்ட் கம்மி பண்ணி பிரைஸ் கம்மி பண்ணி கொடுத்தாலாவது இவங்க வண்டி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு தோட்டில் ரொம்ப ஃபேர் கம்மியாவே கொடுத்து ஆஃபர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து நம்மளை வர வைக்கும் போது நம்மளுக்கு இந்த 12 ரூபா 10 ரூபா 10 ரூபாய்க்கு வராது, 12 ரூபா 13 ரூபா அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு இதுதான் காரணம். பீக்கு இல்ல, டிமாண்ட் ரொம்பவும் இல்லை, அந்த பட்சத்துல தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேர் கம்மியா இருக்கும். அது மாதிரி சாட்டர்டே சண்டே பீக் அவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 மணிக்கு மேல, அதாவது 11 மணிலிருந்து நைட் 9 மணி 10 மணி வரைக்கும் கூட பீக் டைமிங் தான் அந்த சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா. ஆனா ஃபேர் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா சாட்டர்டே சண்டே இருந்தாலும் சரி பகல்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஈவினிங்
கொஞ்சம் ஃபேர் அதிகமாயிட்டே வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலே 7 to 10 o'clock பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா ஹைப்பில் இருக்கும். அதாவது சில டாக்ஸியில் ரொம்ப 3x மாதிரி போடுற அளவுக்கு ஹைப்பில் இருக்கிறது பார்க்க முடியும். ஏன்னா சாட்டர்டே ஈவினிங்ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, எல்லா வீக்கெண்டு முடிஞ்சு எல்லாம் வெளியே போகிறதுனால அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்ட ஃபேர் வண்டிங்க கம்மியாக இருக்கும், அதனால ஃபேர் அதிகமாக வசூல் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம பார்த்து ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம். வீக்கெண்டு ஈவினிங் மாதிரி, அதாவது சாட்டர்டே ஈவினிங் இல்லை ஃப்ரைடே ஈவினிங், சண்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங். சண்டே எல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், சண்டே எல்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு வண்டி ஓட்ட உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி உட்காரதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா 100 பேர் ஓட்டினாக்கா ஒரு 10 பேருக்கு நல்லா ஓடும், மீதி 90 பேர் சும்மா தான் உட்காந்து இருக்கணும். அந்த மாதிரி ஓட்டுறதுனால அர்த்தம் கிடையாது. மக்கள் சண்டேனாக்கா சாட்டர்டே நைட்டுனாக்கா ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் கூட ஓடும். கொஞ்சம் ஃபேர் கம்மியாக இருந்தாலும் 12 1 மணி வரைக்கும் கூட நல்லா ஓடும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்துச்சு, லீவு தானே, மத்தியானத்துக்கு மேலே தான் எல்லாம் வெளியே போவாங்க. அதனால நம்ம சும்மா வந்து வண்டி எடுத்துட்டு ரோட்ல வந்து படுத்துட்டனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால சண்டே எல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே வண்டி எடுக்கலாம் நம்ம, அதனால நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் எப்படி வேற ஏர்னிங்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பீக் ஹவர்ஸ் இல்லாமல் பீக் டேஸ் இருக்கும். பீக் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாங் வீக்கெண்டு, அதாவது வெள்ளி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அல்ல ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள் இருக்கும் இல்லையா, அந்த நாட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வியாழன் வெள்ளி அந்த மாதிரி வருது வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து 2 நாள் வருதுனாக்கா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி 4 நாள் லீவு. அது மாதிரி மண்டே லீவ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை வேலை முடிச்சுட்டு சனி ஞாயிறு மண்டே அந்த மாதிரி லீவ் எடுக்குவாங்க. அதுதான் லாங் வீக்கெண்டுன்ற மாதிரி வரும். லாங் வீக்கெண்டு வரும்போது எப்போ லீவ் வருதோ அதுக்கு முந்தா நாள் நைட்டு, இப்போ வெள்ளிக்கிழமை லீவுனாக்கா வியாழக்கிழமை நைட்ல இருந்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல இருந்து நம்மளுக்கு பீக் ஸ்டார்ட் ஆகும். அந்த வியாழக்கிழமை ஈவினிங்ல இருந்து ஓட்டணும். அந்த மாதிரி இவங்க திரும்பி வரும்போது சண்டே நைட்டு நம்ம கண்டினியூ பண்ற மாதிரி வச்சுக்கணும். அதாவது சண்டே கொஞ்சம் 12 மணிக்கா எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு மண்டே மத்தியானம் வரைக்கும் ஓட்டுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுனாக்கா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஏன்னாக்கா இந்த ஊருக்கு போனவங்க திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க, அப்படியே ஆஃபீஸ் போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த நாளும் அப்படிதான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை இருந்தா கூட அந்த மாதிரி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னாக்கா ஒரு நாள் இப்போ சண்டே முடிச்சு சண்டேவே கிளம்பி வர மாட்டாங்க, சில பேர் மண்டே கிளம்பி வருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைம்ல தான் பீக்கா ஓடும் வண்டி. அந்த மாதிரி லாங் வீக்கெண்ட் வரும்போது, லாங் வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தா நாள் ஈவினிங்கும், லாங் வீக்கெண்ட் முடியற அடுத்த அந்த நாள் ஈவினிங்லயும் நம்ம நைட்டு கண்டினியூ பண்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். சில டைம் நம்மளுக்கு ஹவுஸ் ஸ்டேஷன் புக்கிங் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த லாங் வீக்கெண்ட் டைம்ல நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. வேற நம்மளுக்கு பீக் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள்கள் தான். முகூர்த்த நாள்கள்னாக்கா நம்மளுக்கு நிறைய பேர் மேரேஜ் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கிறது எல்லாமே புதுசாக ஏதாவது தொடங்குறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள். மக்கள் வெளியே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனாக்கா அந்த முகூர்த்த நாள்களில் தான் நிறைய நடக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம மேக்ஸிமம் லீவ் போடாமல் எல்லா முகூர்த்த நாளும் நம்ம கலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் எந்தெந்த முகூர்த்த நாள் இருக்குது அப்படின்றது நம்ம கலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த நாள் கரெக்டாக நம்ம வேலைக்கு போகிற மாதிரி நம்மளால பார்த்துக்க முடியணும். இல்லைனாக்கா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுவும் முகூர்த்த நாளில் போட்டால் வண்டி ஓடுமா? முகூர்த்த நாள் காலையில் நம்ம விடிய காலையில் 4 மணிக்கே வண்டி எடுத்து உக்காந்தா ஓடுமான்னு கேட்டால் ஓடாது. ஏன்னா முகூர்த்த நாள் அன்னைக்கு ஒர்க்கிங் டேயா இருக்கான்னு பார்க்கணும். ஒர்க்கிங் டேல முகூர்த்தம் வந்துச்சுன்னாக்கா முகூர்த்த நாளுக்கு முன்னா நாள் அப்போதான் ரிசப்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஏன்னா ஒர்க்கிங் போறவங்க, வேலைக்கு போறவங்களுக்கு வர்றதுக்கு சௌகரியப்பதமா முந்தா நாள் நைட்ல ரிசப்ஷன் வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இன்னைக்கு முகூர்த்தம்னாக்கா நேத்து ஈவினிங் தான் வண்டி ஓடும் நல்லா. அதாவது சனிக்கிழமை முகூர்த்தம்னாக்கா வெள்ளிக்கிழமை நைட்ல ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அன்னைக்கு தான் நல்ல பீக்கா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம முகூர்த்தம் சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு உட்காராம வெள்ளிக்கிழமையே நம்ம உஷாரா மத்தியானத்துக்கு மேல வண்டி எடுத்து நம்ம ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம நைட்டு கண்டினியூ பண்ணி காலையிலே முகூர்த்த டைம்லயே ஏதாவது ஓடுதுன்னாக்கா ஓட்டிட்டு மத்தியானமா நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். அதுவும் அந்த முகூர்த்த நாள் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்ற பட்சத்துல சனிக்கிழமையும் ஓடும், ஞாயிற்றுக்கிழமையும் ஓடும். சனிக்கிழமை சில பேர் ரிசப்ஷன் வச்சிருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில மேரேஜ் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கு ரிசப்ஷன் வைக்கிறவங்களும் உண்டு, லீவ் டேன்றதுனால. அப்படி அந்த சாட்டர்டே சண்டே வருதா, லீவு நாளில் முகூர்த்தம் வருதா அப்படின்றதெல்லாம் நம்ம கலண்டர்ல பார்த்து செக் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது பார்த்துட்டு நம்ம ஓட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இல்லைன்னாக்கா நம்ம சும்மா ஓட்டுறதுக்கு முகூர்த்த நாள் அன்னைக்கு வந்து வண்டி எடுத்துட்டு ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் நோட் பண்ணி நம்ம ஒரு டேட்டா வச்சுக்கணும், எந்த நாள் ஓட்டினா எந்த நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுல. முகூர்த்த நாள்ல இன்னொரு விஷயம் இருக்குங்க. நம்ம மாசத்துல எல்லா முகூர்த்த நாளும் நோட் பண்ணி வச்சுட்டு எல்லா மாசம் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா சில முகூர்த்தத்துல நல்லா ஓடும், சில முகூர்த்தத்துல நல்லா ஓடாது.
சுத்தமாவே ஓடாது. அது ஏன்னாக்க பாத்தீங்கன்னா, முகூர்த்தத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த என்ன சொல்றது, வளர்பிறைன்றது இருக்கு இல்லையா? வளர்பிறை, தேய்பிறைன்றது. வளர்பிறையில தான் நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. சுப காரியங்கள் எல்லாமே வளர்பிறையில தான் வைப்பாங்க. அந்த வளர்பிறை டைம்ல இருக்கக்கூடிய முகூர்த்தங்கள்ல தான் நல்லா ஓடும். மற்ற டைம்ல எல்லாம் ஓடும், ஆனா கம்மியா ஓடும். அப்போ நம்ம வளர்பிறையில இருக்கக்கூடிய முகூர்த்தங்கள் என்னன்றது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உஷாரா வேலை செஞ்சுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு அங்கேயே ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இல்லாம இன்னும் புக்கிங் எங்க அதிகமா வரும்னு நம்ம சர்ச் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னாக்கா மால்ஸ் இருக்கிற ஏரியா, பீச்சஸ் இருக்கிற ஏரியா, பார்க் இருக்கிற ஏரியா, அந்தந்த ஏரியாவுக்கிட்ட பாத்தீங்கன்னா சார்ஜிங் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம வண்டி மூவ் பண்ணி போயிட்டு பிக்கப் எடுத்து நம்ம ஓட்ட வேண்டியிருக்கும். அப்படி ஓட்டினாக்கா நம்மளுக்கு மற்ற இடத்துல கிடைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் அதிகமான ஃபேர் இந்த கிரௌட் அதிகமா வரக்கூடிய இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம டேட்டாஸை வச்சு நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கணும். இந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு இன்னும் ஃபேர் கிடைக்கும். இப்போ ஒரு பார்க் இல்ல, ஒரு தியேட்டர் இல்லாத இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு நின்னாக்கா ஒரு 100 ரூபா ஃபேர் கிடைக்குதுன்னா, தியேட்டர் இருக்கிற இடத்துக்கு போனா ஒரு 150 ரூபா ஃபேர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சர்ஜிங் இருக்க தான் செய்யும். அது மாதிரி வேற என்ன எப்போ சர்ஜிங் இருக்கும், எப்போ நம்மளுக்கு பீக்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது, ப்ரீ ரிலீஸ் எல்லாம் இருக்கு. மார்னிங்லயே விடிய நைட் ஷோ எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நைட் ஷோ ப்ரீ ரிலீஸுக்கு முன்னாடி ஷோ எல்லாம் இருக்கு. அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி ஓடும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம ஒண்ணுமே ஓட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முந்தா நாள் இப்போ வீட்டுக்கு கிளம்பாம அந்த எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைம்ல நம்ம வண்டி ஓட்ட ட்ரை பண்ணலாம். ஏன்னா தியேட்டர் இருக்கிற ஏரியாவுக்கு மூவ் பண்ணாதான் இந்த மாதிரி எல்லாம் புக்கிங்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அது இல்லாம நீங்க உங்களோட செல்ஃப் கஸ்டமர்ஸ், நம்ம எப்பவும் சொல்றதுதான், செல்ஃப் கஸ்டமர்ஸை பில்ட் பண்ணிடுங்க. பில்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அது நிலையா இருக்கும். டாக்ஸில வரவங்க வருவாங்க, ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம செல்ஃப் கஸ்டமர் அப்படின்றது நம்மளுக்கு நம்ம நடந்துக்கிறத விதத்தை பொறுத்து அவங்க நம்மளுக்கு லாங் டைமுக்கு நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. நீங்க எப்படி வண்டி ஓடுறீங்களோன்னு பார்த்துட்டு உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு டே நைட்டா ஓட்டிட்டீங்க அப்படின்னாக்கா ரெகுலரா ஓட்ட முடியாது. கண்டினியூஸா ஓட்டும் போது ஃபியூச்சர்ல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க. சும்மா ஓட்டாம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணியாச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணலாம் இந்த ஃபீல்ட்ல அப்படின்னு தான் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.